வணக்கம். வாழ்க்கையில சில சமயம் எல்லாம் அப்படி நின்னு போன மாதிரி தோணுதா? நீங்க போடுற எஃபர்ட்ஸ் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலையோன்னு ஃபீல் பண்றீங்களா? ஒருவேளை இதுவரைக்கும் செஞ்சதை விட கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணலாமான்னு யோசிக்கிறீங்களா? வாழ்க்கையில இன்னும் ஏதோ இருக்கு, இன்னும் நிறைய சாதிக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கா? அப்போ உங்க கனவுகளை நிஜமாக்க ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ற இந்த மேனிஃபெஸ்டேஷனை பத்தி நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, மேனிஃபெஸ்டேஷன் கேக்குறதுக்கு பெரிய வார்த்தையா இருக்கலாம். ஆனா அதோட ஐடியா ரொம்ப சிம்பிள் தான். உங்க எண்ணங்கள், உங்க ஆசைகள், இல்ல நீங்க எதுல கவனம் செலுத்துறீங்களோ அந்த ஆற்றலை வச்சு நீங்க விரும்புறத உங்க வாழ்க்கையில கொண்டு வருது. அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். ஓகே, இந்த டிஸ்கஷனுக்கு நாம த பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் pdf.drive.pdf அப்படின்ற டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் பேச போறோம். ஸோ இதுல சொல்ற அந்த பிரின்சிபிள்ஸ் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இதை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம இன்னைக்கு நோக்கம். கரெக்ட். இது நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். ஈர்ப்பு விதி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனோட ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்டது. சரியான மனநிலை, அதுக்கேத்த செயல், இது ரெண்டும் இருந்தா நாம நினைக்கிறது நம்ம லைஃப்க்கு கொண்டு வர முடியும்னு அது சொல்லுது. ஆமா, ரொண்டா பையன் அவங்க புக்ல சொல்றது ஞாபகம் வருது. நாம என்ன நினைக்கிறோமோ அதுவா தான் இருக்கும் அப்படின்னு. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம மனசுல என்ன இருக்கோ அதுதான் வெளியில பிரதிபலிக்குதுன்னு இந்த டாக்குமெண்ட்டும் அதை தானே சொல்லுது. நிச்சயமா. ஷானன் கைசர் சொல்ற மாதிரி நாம எல்லாரும் ஒரு காந்தம் மாதிரி. நம்ம எண்ணங்கள்ல என்ன இருக்கோ அதே தான் நம்ம பிரதிபலிக்கிறோம், அதே தான் ஈர்க்கிறோம். இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க நல்லதையே நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டதையே நினைச்சிட்டு இருந்தா கெட்டது நடக்கும். அதாவது எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை விளைவுகளை கொண்டு வரும். அதேதான். நீங்க பற்றாக்குறையிலேயே கவனம் வச்சா உங்க லைஃப்ல அதுதான் அதிகமா தெரியும்னு அந்த பிடிஎஃப் சொல்லுது. இது வெறும் நினைப்பு மட்டும் இல்ல, எண்ணங்கள் தான் செயல்களா மாறுது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயம் கூட, நம்ம ஃபீலிங்ஸ், நம்ம சாய்ஸ் எல்லாமே ஒரு எண்ணத்தோட வெளிப்பாடு தானே சொல்றீங்க. அப்போ ஒரு பாசிட்டிவான மனநிலையோட நம்ம எண்ணங்கள் சேரும்போது நாம எடுக்கிற முடிவுகளும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குமா? இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்றேன். இந்த டாக்குமெண்ட் சொல்றபடி பார்த்தா இதுக்கு சில முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல் விஷயம், ரொம்ப ரொம்ப தெளிவான எண்ணம் வேணும். அதாவது உங்களுக்கு உண்மையிலே என்ன வேணுங்கிறதுல நீங்க தெளிவா இருக்கணும். அந்த தெளிவு அது எப்படி வர்றது? நிறைய ஆசைகள் இருக்குமே, குழப்பமா இருக்குமே. அதுக்கு நிறைய வழிகள் இருக்குன்னு இந்த டாக்குமெண்ட்ல சொல்றாங்க. எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணலாம். சிலர் ஜேர்னலிங், அதாவது எழுதி பாப்பாங்க. அப்போ ஒரு தெளிவு கிடைக்கும். எழுதி பாக்குறதா? சரி. இன்னும் சிலர் மனசுல காட்சிப்படுத்தி பாப்பாங்க, விஷுவலைசேஷன். தியானம் பண்றது, இல்ல பிரேயர் பண்றது, அஃபர்மேஷன் சொல்றது, அதாவது உறுதிமொழிகள், இதெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணும். சிலர் விஷன் போர்டு ரெடி பண்ணுவாங்க. அதுல அவங்க ஆசைகளை படமா ஒட்டி வச்சு பாப்பாங்க. முக்கியம் என்னன்னா, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத தெளிவாக்கி அதுல உங்க கவனத்தை வைக்கிறது. ஓகே, தெளிவான எண்ணம் ரெடி. அடுத்தது, சும்மா நினைச்சுக்கிட்டே இருந்தா போதுமா? அதுதான் அடுத்த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். வெறும் எண்ணம் மட்டும் பத்தாது. அந்த பிடிஎஃப்ல ரொம்ப அழுத்தி சொல்றாங்க. நீங்க உங்க இலக்க நோக்கி உறுதியா செயல்படணும், உங்க எனர்ஜியை அந்த டைரக்ஷன்ல போடணும், வாய்ப்புகளை தேடணும், ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இது சும்மா மேஜிக் மாதிரி இல்ல, வேலையும் செய்யணும். வேற என்னெல்லாம் இதுல முக்கியம்? நன்றியுணர்வு. இது ரொம்ப பவர்ஃபுல்னு அந்த டாக்குமெண்ட் சொல்லுது. உங்ககிட்ட ஏற்கனவே என்ன இருக்கோ அதுக்கும், நீங்க என்ன அடைய போறீங்களோ அதுக்கும். நன்றியோட இருக்கிறது உங்க வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி, அதாவது உங்க ஆற்றல் அதிர்வலைகளை உயர்த்தும். இது நீங்க விரும்புறத ஈர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே நேரம் நெகட்டிவான விஷயங்களை, பயம், சந்தேகம் இதெல்லாம் விட்டுறணும்னு சொல்றீங்க இல்லையா? மிக மிக முக்கியம். நீங்க ஆசைப்படுற ஒரு விஷயத்த பத்தி உங்களுக்குள்ள இருக்கிற பயம், டவுட்ஸ், இல்ல இது எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள், இதெல்லாம் நீங்க விட்டுடணும். ஏன்னா உங்க கவனம் எங்க போகுதோ உங்க எனர்ஜியும் அங்கதான் பாயுது. கில்ட்டியா ஃபீல் பண்றது, அசிங்கமா நினைக்கிறது, இதெல்லாம் உங்க வைப்ரேஷனை குறைச்சு நீங்க ஆசைப்படுறத தடுக்கும். கடைசியா நீங்க கேக்குறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும், அது உங்களுக்காகவே இருக்குன்னு முழுசா நம்பணும். இந்த ப்ராசஸ் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும். இது கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா பார்க்கும்போது சில சவால்கள் இருக்கும்ல. எல்லாரும் நினைக்கிறது எல்லாமே நடந்துருதா என்ன? இந்த டாக்குமெண்ட்ல இத பத்தி எதுவும் தவறான புரிதல்கள் பத்தி பேசுதா? ஆமா, பேசுது. இது ரொம்ப முக்கியமான பகுதி. முதல் விஷயம், நீங்க கேட்டதா அப்படியே தான் கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. சில சமயம் யூனிவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இல்ல உங்க ஆழ் மனசு, அது உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒன்ன, நீங்க முதல்ல நினைச்சு கூட பார்க்காத ஒன்ன கொடுக்கலாம். அந்த டாக்குமெண்டோட ஆத்தரே அவங்க அனுபவத்துல இத பார்த்ததா சொல்றாங்க.
இது இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, நம்ம கேட்டதை விட பெட்டரா கிடைக்கலான்னு. ஆமா, அது கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை கரெக்டா வச்சுக்க உதவும். வேற என்னெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு? ரெண்டாவது, இது எல்லா நேரத்திலயும் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. நாம கேக்குற விஷயம் பொதுமான நல்லதுக்கு எதிரா இருந்தா, இல்ல நம்ம ஆழ் மனசுல இருக்கிற சில ஆழமான நம்பிக்கைகள், லிமிட்டிங் பிலீஃப்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதோட இது முரண்பட்டா, அப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யாதுன்னு அந்த டாக்குமெண்ட்ல விளக்குறாங்க. உதாரணத்துக்கு, பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டு, ஆனா மனசுக்குள்ள பணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு நம்புனா, அங்க ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குல்ல. ஆமா, இது கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் மாதிரி இருக்கு. அப்போ நம்ம ஆழ்மனசு நம்பிக்கைகளை பத்தியும் யோசிக்கணும். ரொம்ப முக்கியம். இன்னொன்னு, இது ஒரு பட்டனை தட்டினா நடக்கிற விஷயம் இல்ல. வெறும் எண்ணம் மட்டும் மேஜிக் பண்ணிடாது. இது ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸ். இதுக்கு டைம் எடுக்கும், பொறுமை வேணும், விடாமுயற்சி வேணும். ஆனா அதுக்கேத்த பலன் கிடைக்கும்னு அந்த டாக்குமெண்ட் சொல்லுது. இன்ட்ரெஸ்டிங்கா, பிரபஞ்சத்துக்கு டைம் அப்படின்ற கான்செப்டே இல்ல. அது மனுஷங்க உருவாக்குனதுன்னு கூட அதுல சொல்றாங்க. அதனால நம்ம நினைக்கிறத விட நமக்கு அதிக டைம் இருக்கலாம், அவசரப்பட வேண்டாம். சரி, இந்த ப்ராசஸோட ஸ்டெப்ஸ், அதுல இருக்கிற தடைகள் இதெல்லாம் புரிஞ்சுது. இப்போ ஒருத்தர் இதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்ப இந்த PDF என்ன மாதிரி பிராக்டிகல் டெக்னிக் சொல்லுது? எங்க ஆரம்பிக்கிறது? அந்த டாக்குமெண்ட்ல நிறைய டெக்னிக்ஸ் பத்தி சொல்றாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா டெக்னிக்கும் எல்லாருக்கும் செட் ஆகாது. நீங்க ட்ரை பண்ணி பார்த்து எது உங்க கூட கனெக்ட் ஆகுதோ, எது உங்களுக்கு ஈஸியா வருதோ அதை கண்டுபிடிக்கணும். சில டெக்னிக்ஸ் கத்துக்க கொஞ்சம் டைம் ஆகும். அது நம்ம மூளைக்கு ஒரு புது பழக்கத்தை ட்ரெயின் பண்ற மாதிரி. அந்த டாக்குமெண்ட்ல ஆத்தர் சொன்ன ஒரு டெக்னிக் என் கவனத்தை இழுத்துச்சு. அந்த உங்க வாழ்க்கையில ஒரு நாள் கதை எழுதுறது. அது எப்படி ஒர்க் ஆகும்? ஆமா, அது ரொம்ப பவர்ஃபுல்னு ஆத்தர் சொல்றாங்க. அதாவது, இன்னையிலேந்து ஒரு 2 இல்ல 3 வருஷம் கழிச்சு உங்க ஐடியல் லைஃப்ல ஒரு நாள் எப்படி இருக்கும்னு ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா எழுதணும். காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும். நீங்க என்ன செய்வீங்க, யார் கூட இருப்பீங்க, எங்க இருப்பீங்க, என்ன வேலை, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, என்ன சாப்பிடுவீங்க, என்ன வாசனை வரும், என்ன சத்தம் கேட்கும், இப்படி உங்க 5 சென்ஸையும் யூஸ் பண்ணி விவரமா எழுதணும். சும்மா எழுதுனா போதுமா இல்ல வேற ஏதாவது செய்யணுமா? எழுதுனதை டெய்லி படிக்கலாம். இல்லன்னா ஆத்தர் பண்ண மாதிரி அத ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட சந்தோஷமா உங்க வாய்ஸ்லயே ரெக்கார்ட் பண்ணி டெய்லி கேட்கலாம். கேட்கும்போது அது நிஜமாவே நடக்கிற மாதிரி மனசுல கற்பனை பண்ணணும். அந்த ஃபீலிங்ஸ உண்மையா உணரணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல மூழ்கணும். ஆத்தர் அவங்களோட சொந்த உதாரணத்தை கூட சொல்றாங்கல்ல. குராசோல அவங்க வாழ நினைச்ச வாழ்க்கைய பத்தி. ஆமா, அவங்க குராசோல அலாரம் இல்லாம எந்திரிச்சு பால்கனில உட்காந்து காஃபி குடிச்சிட்டே பறவைங்க சத்தத்தை கேட்டு கடலை பார்த்து ரசிச்சுட்டு இமெயில்ஸ் பாக்குற மாதிரி ஒரு கதை எழுதுனாங்களாம். அத அடிக்கடி மனசுல நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு வந்தாங்க. பல வருஷம் கழிச்சு இப்ப அவங்க பெரும்பாலும் அப்படிதான் வாழ்றதா சொல்றாங்க. அந்த இமெயில் பாக்குற பழக்கத்தை தவிர அது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். இது விஷுவலைசேஷனோட பவரை காட்டுது. வேற என்ன டெக்னிக்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ஜர்னலிங் பத்தி முன்னாடியே சொன்னோம். அது தெளிவு கிடைக்கிறதோட உங்க ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணவும் உதவும். டெய்லி உங்க கோல்ஸ் என்ன, அதை நோக்கி இன்னைக்கு என்ன செஞ்சீங்க, எது ஒர்க் ஆச்சு, எது ஆகலன்னு எழுதுறது நல்லது. அதோட கிராட்டிடியூட் ஜர்னல், அதாவது நன்றியுணர்வு குறிப்பு எழுதுறது ரொம்ப முக்கியம்னு அந்த டாக்குமெண்ட் சொல்லுது. டெய்லி கொஞ்ச நேரம் ஒதுக்கி நீங்க நன்றியோட இருக்கிற விஷயங்களை எழுதுறது உங்க மனநிலையும் வைப்ரேஷனையும் நல்லாக்கும். தியானம் இல்ல பிரேயர் பத்தி என்ன சொல்றீங்க? அதுவும் பவர்ஃபுல்லான டூல்ஸ் தான். கைடட் மெடிடேஷன்ஸ் இப்பெல்லாம் நிறைய ஆன்லைன்ல ஆப்ஸ்ல கிடைக்குது. காதல், பணம், ஆரோக்கியம், குணமாகறதுன்னு குறிப்பிட்ட கோல்ஸுக்கான தியானங்கள் இருக்கு. இதுங்க மன அழுத்தத்தை குறைக்கிறது, மனசை அமைதிப்படுத்துறதுன்னு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் தரும். அடுத்தர அஃபர்மேஷன்ஸ், உறுதிமொழிகள். இதுவும் நிறைய பேர் பேசுற டெக்னிக். நீங்க விரும்புற விஷயம் ஏற்கனவே நடந்துட்ட மாதிரி நிகழ்காலத்துல பாசிட்டிவா வாக்கியங்களை சொல்றது. உதாரணத்துக்கு, நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் வாய்ப்புகளை ஈஸியா ஈர்க்கிறேன், நான் அன்பான உறவுகளால சூழப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி. இத சும்மா வார்த்தையா சொல்லாம உண்மையா ஃபீல் பண்ணி உங்க 5 சென்சஸையும் யூஸ் பண்ணி டெய்லி சொல்றது முக்கியம். விஷன் போர்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது எப்படி உதவும்? விஷன் போர்டுங்கிறது நீங்க அடைய நினைக்கிற கோல்ஸ், ஆசைகள், சம்பந்தப்பட்ட படங்கள், வார்த்தைகள், சிம்பிள்ஸ் இதெல்லாம் ஒரு போர்டுல ஒட்டி வைக்கிறது. அத நீங்க டெய்லி பார்க்குற இடத்துல வைக்கும்போது அது உங்க கோல்ஸை உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும், உங்க ஆழ் மனசுல பதியும், உங்களை மோட்டிவேட் பண்ணும். அது உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் சேவரா இல்ல ஃபோன் ஸ்கிரீனா கூட வைக்கலாம். இந்த டெக்னிக்ஸ்லாம் சும்மா தியரி இல்ல, நிஜத்துல வேலை செய்யுங்கிறதுக்கு ஆத்தர் அவங்க ஃப்ரெண்ட பத்தின ஒரு உதாரணத்தை கூட அந்த PDFல சொல்றாங்க. அப்படியா? அது என்ன கதை?
ஆத்தரோட ஃப்ரெண்டு ஒரு வேலைக்கு ஆள் எடுக்க இன்டர்வியூஸ் நடத்த வேண்டியிருந்துச்சாம். அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல கேண்டிடேட்ஸ் வரணும்னு ஒரு டார்கெட் இருந்திருக்கு. அவங்க அதை ரொம்ப உறுதியா நம்புனாங்க. அந்த நம்பிக்கை எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, இன்டர்வியூ ரூம்க்கு போய் அவங்க எதிர்பார்த்த நம்பருக்கு பேனாக்களை டேபிள்ல ரெடியா அடுக்கி வச்சுட்டாங்களாம் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே. சுவாரஸ்யமா இருக்கே. அப்புறம் என்னாச்சு? அவங்க எந்த நம்பரை எதிர்பார்த்து பேனா வச்சாங்களோ அதே நம்பர்ல கேண்டிடேட்ஸ் அந்த இன்டர்வியூக்கு வந்தாங்களாம். இது தற்செயலா இருக்கலாம்னு சிலர் நினைக்கலாம். ஆனா ஆத்தர் இத நம்பிக்கையோட சக்தியா, தெளிவான எதிர்பார்ப்போட விளைவா பாக்குறாங்க. இது கேட்கும்போது நம்பிக்கையோட பவர் எவ்வளோ பெருசுன்னு புரியுது. ஆனா இந்த டாக்குமெண்டோட ஆத்தரே ஆரம்பத்துல இது நம்பலன்னு சொன்னீங்களே, அவங்களோட சொந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அதுதான் இந்த டாக்குமெண்டோட நம்பகத்தன்மையை கூட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க ரொம்ப அனலைஸ் பண்ற, லாஜிக்கலா யோசிக்கிற, கொஞ்சம் கிரிட்டிக்கலா பார்க்குற ஒரு ஆள்னு சொல்றாங்க. அதனால ஆரம்பத்துல இந்த மேனிஃபெஸ்டேஷன், ஈர்ப்பு விதி மாதிரி கண்ணுக்கு தெரியாத சக்திகள், விதிகள் பத்திலாம் பேசுறது அவங்களுக்கு ரொம்ப புதுசா, நம்ப முடியாத மாதிரி தோணிருக்கு. இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு டவுட் பட்டிருக்காங்க. அப்புறம் எப்படி இந்த சேஞ்ச் வந்துச்சு? அந்த குராசோ டாக்குமெண்ட் அனுபவம் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொம்ப சிக்கலா, டைம் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. எல்லா விஷயமும் அவங்களுக்கு எதிரா இருக்கிற மாதிரி தோணிருக்கு. ஆனாலும் அவங்க ஆபீஸ்க்கு நேர்ல போய் எப்படியாவது அதை வாங்கிடணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அவங்க கார்ல ஆபீஸ்க்கு போற வழியெல்லாம் அவங்களுக்குள்ளேயே திரும்ப திரும்ப நான் அந்த டாக்குமெண்ட்டை வாங்க போறேன், நான் அதை அடுத்த ஆபீஸ்ல கொடுக்க போறேன்னு சத்தமா சொல்லிட்டே போயிருக்காங்க. அவங்க அந்த ஆபீஸை ரீச் பண்ணும்போது ஒரு மாதிரி அடக்க முடியாத பாசிட்டிவ் எனர்ஜியோட, பயங்கர எதிர்பார்ப்போட, கிட்டத்தட்ட வெடிக்க தயாரா இருக்கிற பலூன் மாதிரி ஒரு ஹை வைப்ரேஷன்ல இருந்ததா சொல்றாங்க. உள்ள போனதும் என்ன நடந்துச்சு? அவங்க நம்பிக்கையோட உள்ள போய் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கேட்டப்போ அங்க இருந்த ஆபீசர் ரொம்ப ஆச்சரியமா, ஓ நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன், இதோ ரெடியா இருக்குன்னு சொல்லி டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டாரு. இது எப்படி சாத்தியம்னு அவங்களுக்கே புரியல. ஆனா அந்த அனுபவம் எண்ணத்தோட சக்தியையும் அசைக்க முடியாத நம்பிக்கையோட விளைவையும் அவங்களுக்கு காட்டுச்சு. இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு அவங்க அந்த மூமெண்ட்ல உணர்ந்ததா சொல்றாங்க. நம்பதே முடியல. பல வருஷத்துக்கு முன்னாடி யாராச்சும் அவங்க கிட்ட இப்படி சொல்லியிருந்தா நம்பியிருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்களே. ஆமா, அவங்களே அதை ஒத்துக்கிறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி யாராவது என்கிட்ட இந்த மாதிரி கதைகளை சொல்லியிருந்தா அவங்கள பார்த்து சிரிச்சிருப்பேன். ஆனா பல வருஷமா இது வேலை செய்யறதுக்கு போதுமான ஆதாரத்தை என் வாழ்க்கையிலயும் மத்தவங்க வாழ்க்கையிலயும் நான் பார்த்துட்டேன். அதனால இது உண்மைன்னு நான் இப்ப உறுதியா நம்புறேன் அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்ல எழுதுறாங்க. அந்த நேர்மையான ஒப்புதல் அது உண்மையிலே இந்த விஷயத்தை பத்தி யோசிக்க வைக்குது. நிச்சயமா. ஆக இந்த மொத்த டிஸ்கஷன்ல இருந்து, குறிப்பா இந்த பிடிஎஃபோட பார்வையில இருந்து நாம மெயினா எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? சில முக்கியமான பாயிண்ட்ஸை தொடுத்துக்கலாம். 1, விடாமுயற்சி ரொம்ப முக்கியம். இது ஒரே நைட்ல நடக்கிற மேஜிக் இல்ல. 2வது, நீங்க உருவாக்க நினைக்கிற எதிர்காலம் மேல, அது நடக்குங்கிற சாத்தியத்து மேல ஆழமான நம்பிக்கை வைக்கணும். 3வது, உங்க 5 சென்ஸையும் யூஸ் பண்ணி அந்த எதிர்காலத்தை இப்போவே உணர்ற மாதிரி கற்பனை பண்றது ரொம்ப பவர்ஃபுல். 4வது, உங்களை தடுக்கிற நெகட்டிவ் எண்ணங்கள், பயங்கள், நம்பிக்கைகள் இதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை விட்டுறதுக்கு ரெடியா இருக்கணும். 5வது, நன்றி உணர்ச்சி பிராக்டிஸ் பண்றது மூலமா உங்க எனர்ஜி வைப்ரேஷனை உயர்த்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியா ஆத்தர் சொல்ற அந்த லைன் ரொம்ப டீப்பா இருக்கு. நீங்க அமைதியான வாழ்க்கையை உருவாக்க நினைச்சா அமைதியான வாழ்க்கைய வாழ ஆரம்பிங்க. சந்தோஷத்தை உருவாக்க நினைச்சா சந்தோஷமா இருங்க. இது செயலுக்கும் மனநிறைக்கும் உள்ள கனெக்ஷன் அழகா சொல்லுது. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த பவர் உங்ககிட்டயும் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கும் நீங்க ஆச்சரியமா பார்க்குற அவங்க கோல்ஸை அச்சீவ் பண்ணவங்களுக்குமான ஒரே வித்தியாசம் ஒருவேளை உங்களை தடுக்கிற உங்க நம்பிக்கைகளா இருக்கலாம். இந்த உலகம் உங்களுக்கான வாய்ப்புகளோட விளையாட்டு மைதானம். நீங்க எதை உருவாக்க நினைக்கிறீங்களோ அதை அடைய முடியும்னு இந்த டாக்குமெண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கையை தருது. சூப்பர். இந்த ஐடியாஸ் எல்லாமே யோசிக்க வைக்குது. இப்போ இதை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் மாதிரி, இன்னைக்கு நீங்க மனசுல கற்பனை பண்ணி பார்க்கக்கூடிய இல்ல ஒரு அஃபர்மேஷனா சொல்லக்கூடிய ரொம்ப சின்ன ஆனா பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கலாமே. நாம பேசின டெக்னிக்ஸ்ல எது இப்போ உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுற மாதிரி தோணுது? அதை நோக்கி ஒரு சின்ன முயற்சி எடுக்கலாமா? இந்த டிஸ்கஷன் த பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் pdfdrive.pdf டாக்குமெண்ட்ல இருக்கிற கருத்துக்களை பேஸ் பண்ணினதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இத நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்க எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த டெக்னிக்ஸையும் ஷேர் பண்ண சொல்லி ஆத்தர் என்கரேஜ் பண்றாங்க. முயற்சி பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புற மாற்றங்களை கொண்டு வர இது ஒரு டூலா இருக்கலாம்.